இரண்டாவது நாளாக இவர்களிடம் கூட இந்த விசாரணை தொடரக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவரிடம் கூட விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய விசாரணையில என்னென்ன கேள்விகள் இவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் சிபிஐ தரப்பில் வழங்கப்பட்ட சம்மனை அடிப்படையாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரும், அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்த், டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரும் நேற்று விசாரணைக்கு ஆஜராகியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கண்ட விவகாரத்தை சிபிஐ எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் முன்னதாக தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணையில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் விஜய் கரூர் பொதுக்கூட்டம் நடந்தது எப்பொழுது அனுமதி கோரப்பட்டது, எத்தனை மணி நேரம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்தில் எவ்வளவு பேர் கூட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, எத்தனை பேர் கூடியிருந்தார்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தரப்பில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் என்னென்ன, திட்டமிடப்பட்ட நேரத்தை ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றதா என்றும் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் எப்பொழுது வருவதாக இருந்தது, எத்தனை மணிக்கு வந்தடைந்திருந்தார், எதனால் காலதாமதம் ஆனது என்று தமிழக வெற்றிக் கழக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை கேட்கப்பட்டது. தாமதம் ஏதும் இருந்ததா, அவ்வாறு இருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பதும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்ததா, அப்படி வந்திருந்தால் அவர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை என்று அவர்களிடம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தா என்பது கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக எவ்வளவு பேர் கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள், அனுமதி கோரிய கடிதம் மற்றும் அதிகாரிகள் அனுமதி கடிதம் உள்ளிட்ட ஆவணங்கள், வீடியோ ஆதாரங்களையும் அதிகாரிகளும் சமர்ப்பித்ததாகவும் அந்த ஆதாரங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பின் பாதுகாப்பு குறைபாடுகளே நடந்த நிகழ்வுக்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சிபிஐ தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விரிவான விளக்கத்தை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 7 மணி வரை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதே போல முழுமையான விசாரணை முடிவு பெறாத காரணத்தினால்தான் 2ஆம் கட்ட விசாரணையாக இன்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் ஆஜராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது.